ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் பேச்சுலர். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீக்கெண்டில் என்னென்னலாம் பண்ணுவோம் சிங்கப்பூரில் சாட்டர்டே அண்ட் சண்டேன்னு தான் நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இது வேறு துள்ளிக்கிட்டே இருக்குது. இதை காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நெக்ஸ்ட் எங்கே பண்ண போகிறோம்னா பேட்மிண்டன் விளாட போகிறோம். ஸோ சாட்டர்டே ஆனாலே நாங்கள் காலையில் எப்போவுமே பேட்மிண்டன் விளாட போவோம். ஸோ அங்கே தான் போகிறோம், வாங்க போவோம். ஸோ நம்ம ஊரில் மாதிரி தான் பேட்மிண்டன் விளாடணுன்னா பேட்மிண்டன் கோர்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதுக்கு புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம புக் பண்ணி போனோன்னா லைக் அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்லாட்லாம் கிடைக்காது. ஆனால் நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் சும்மா சின்ன சின்ன கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் போய் சும்மா ஒரு ½ அன் ஹவர் 1 hour சும்மா போய் விளாண்டுட்டு வருவோம். அது ஜஸ்ட் சும்மா அது வந்து மினிமமாக இருக்கும். இந்த கோர்ட் மாதிரிலாம் இருக்காது. கோர்ட் மாதிரியும் நம்ம விளாட போகலாம். அது வந்து நம்ம புக் பண்ணி கேங்காக போய் புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் சும்மா டைம் பாஸ் விளாட்றதுனால சும்மா பக்கத்துலேயே அப்படியே விளாண்டுட்டு வந்துடுவோம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனால் நான் எங்கே போவேன்னா மோஸ்ட்லி எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் வெளியே போயிடுவோம். அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் விளாட போவோம். கார்க்பால் கிரிக்கெட். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். இது எப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஒரு கிரவுண்ட் புக் பண்ணி விளாடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இந்தியாவில் விளாடுற மாதிரி எப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா கிரவுண்ட்லாம் சும்மா விளாட முடியாது. இங்கே வந்துட்டு அதுக்குன்னு நம்ம பே பண்ணி செலக்டட் ஹவர்ஸ் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அப்போ தான் போய் விளாட முடியும். இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து 3 hours புக் பண்ணிவிட்டு 3 hours வந்துட்டு நம்ம நல்லா கார்க்பால் விளாட்லாம். எப்போவுமே நான் சைக்கிளில் தான் போவேன். ஏன்னா சைக்கிளில் போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வரலாம். இங்கே அந்த நாங்கள் போகிற ஸ்டாப்புக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாப்லேருந்தே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் பஸ்ஸில் போனால் கண்டிப்பாக ஒரு ½ மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிரும். அதனால் எப்போவுமே சைக்கிளில் போகிறது தான் பெட்ரு. சைக்கிளில் போனால் 10-15 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டோம். இது ஸ்டேடியம்னா ஸ்டேடியம் கிடையாது. இது வந்துட்டு இங்கே வந்து நம்ம எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸுமே இருக்கும். ஃபுட்பால், பேட்மிண்டன், கிரிக்கெட் எல்லாமே. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ விளாட்றது வந்துட்டு ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பெரிய கிரவுண்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் கிரிக்கெட் நம்ம விளாடுறது. அது வந்து டர்ஃப் மாதிரி தான் இருக்கும். கிரவுண்ட் மாதிரி இருக்காது. நெட்ஸ் போட்டு அந்த நெட்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு செஷன் மாதிரி விளாடலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 hours புக் பண்ணியிருக்கோம். 2 hours புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க சில கோச்சிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா ஆகஸ்ட் வந்துட்டு சிங்கப்பூரோட நேஷ்னல் டே வருது. ஸோ அதுக்கான ரிஹர்சல்லாம் வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரிஹர்சல், ஃபயர் ஒர்க்ஸ்லாம். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நைட் ஸ்பெஷல் என்னென்னா ஹோம்மேட் பீஸா. ஸோ பீஸா தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பீஸாக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க கஸ்டமர்ஸ். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் கஸ்டமர். இவர் வந்து இந்த பிளேஸில் தான் எப்போவுமே இருந்து சமைக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருப்பாருக்குள்ள. யார் யார் என்ன சமைக்கிறா, யார் யார் வாரா, யார் யார் போகிறாங்கிற இந்த இடத்துலேருந்து தான் அங்கே மானிட்டர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால மோஸ்ட்லி நான்வெஜ் நாங்கள் சமைப்போம். ஸோ அதான் நான் சிக்கன் வாங்க வந்திருக்கிறேன். ஸோ நம்ம ஊரில் வார சந்தை மாதிரி இங்கே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இப்போ போர்க்கு, சிக்கன், சீ ஃபுட் எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தான் நான் எப்போவுமே வாங்குவேன். இங்கே வந்து ஒரு தாத்தா கடை போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே தான் நாங்கள் எப்போவுமே வந்து வாங்குவோம். கெம்பாங் சிக்கன், ரைட்? No, kampung finish. Finished, Normal. This one? Yeah. Ah, Normal. How many? 3 pieces. $5. 3 pieces.
யா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பாங் சிக்கன் கேட்டேன். கம்பாங்னா நாட்டுக்கோழி. ஸோ இப்போ இன்றைக்கி அது இல்லை. ஸோ அதனால் நான் நார்மலே வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன சின்னதாக வேணுமா பெருசு பெருசாக வேணுமானா கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா சிக்கன் குழம்பு, மஷ்ரூம் பிரியாணி. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். வெளியே இது என்ன ஸ்ட்ரீட்னா சட்டே ஸ்ட்ரீட். இங்கே வந்துட்டு இப்போ இங்கே முதல் ரோடு இருக்குல்ல. ஸோ இந்த ரோடெல்லாம் ஈவினிங் ஆனால் பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த அந்த நாட்கள் மட்டும் ஈவினிங் டைமில் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீக்கெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே டே பை டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.